குழுமியிருக்கும் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இத்திருவிழாவில் என்னை பேச அழைத்து வாய்ப்பளித்ததற்கு திரு தில்லைக்குமரன் அவர்களுக்கும் தமிழ்ச்சங்க பேரவை உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்ட பொருள் தமிழ் ஆய்வின் இன்றைய நிலை. பொதுவாக இதுபோன்ற கூட்டங்களில் தமிழ் இன ஒற்றுமைக்கான நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ் ஆய்வின் இன்றைய நிலை என்று நான் பேச எடுத்துக்கொண்டதற்கு சில காரணங்கள் உள்ளன. அதை நாம் பார்ப்போம். அடுத்து இப்போது பேசியவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் நன்றாகவே இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் அண்மையில் பிரதம் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு நாடு முழுவதும், அதாவது இந்திய நாடு முழுவதும் குழந்தைகளின் அடிப்படை கற்றல் திறனை ஆய்வு செய்து தமிழகத்திலும் எய்டு இந்தியா என்ற தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் இந்த ஆய்வை மேற்கொண்டது. அதோடு தமிழக கிராமப்புற பள்ளிகளில் 3 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 47.5% பேருக்கு 1ஆம் வகுப்பு தாய்மொழி பாடத்தை கூட படிக்க தெரியவில்லை என்று அந்த ஆய்வில் கண்டறிந்தார்கள். இது தினமலர் செய்தித்தாளில் வந்த செய்தி. இன்னொரு செய்தி, 2007ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டு கல்வித்துறை முன்னறிவிப்பு இன்றி ஒரு தேர்வு நடத்தியது. கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதல்நிலை மேல் வகுப்புகளில் தமிழ் வழி படிக்கும் 97,000 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். தேர்வில் 10 எளிய தமிழ் சொற்களை எழுதவும் படிக்கவும் வேண்டியிருந்தது. ஆனால் முடிவு எப்படி இருந்தது என்று பாருங்கள். 12,000 மாணவர்களுக்கு அச்சொற்களை எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. 26,000 மாணவர்கள் தட்டு தடுமாறி பிழைகளுடன் அச்சொற்களை எழுதினார். இது செம்மொழி மாநாட்டில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கோப்ப நல்லசிவம் அவர்கள் பேசியது. வால்யூம் சரி, விட்டுவிடுங்கள். பொதுவாக அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ள இளம் தலைமுறையினர் அனைவரும் எதை சொன்னாலும் லகரமாகவே வந்தார்கள், போனார்கள், இருந்தார்கள் என்று இன்றைய இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு இந்த லகரம் என்பதே வருவதற்கு மிகவும் கடினப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை எந்த ஒரே ஒரு லா என்ற எல் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய ஒலிப்பில் வரக்கூடிய ஒரே ஒலியை மட்டும்தான் இன்றைய இளைய தலைமுறைகள் 3 எழுத்துக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். லகரமும் வருவதில்லை. எதை சொன்னாலும் லகரமாகவே வந்தார்கள், போனார்கள், இருந்தார்கள் என்று கல்லை தூக்கி அடிக்கக்கூடியதாக இந்த தமிழ் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் இவ்வாறு தமிழ் எழுத படிப்பதிலும் தகராறு, ஒலிப்பதிலும் தகராறு. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? மாணவர்கள் நன்கு தமிழ் கற்க வேண்டுமெனில் ஆசிரியர்கள் நன்கு தமிழ் கற்க வேண்டும். ஆசிரியர்கள் நன்கு தமிழ் கற்க வேண்டுமெனில் கல்லூரி அளவில் மேல்நிலை தமிழ் கல்வி சிறக்க வேண்டும். மேல்நிலை தமிழ் கல்வி சிறக்க வேண்டுமெனில் தமிழ் ஆய்வு முறை சிறக்க வேண்டும். தமிழாக அரசு ஆய்வு பற்றி ஒன்றும் செய்யவில்லையா என்று கேட்கலாம். 1964இல் பன்னாட்டு தமிழ் ஆராய்ச்சி கூட்டமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டது. இவ்வமைப்பு பல உலக தமிழ் மாநாடுகளை நடத்தியுள்ளது. 1970இல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்டது. 1981இல் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. 2004இல் தமிழ் செம்மொழி என அறிவிக்கப்பட்டது. 2010இல் செம்மொழி மாநாடு நடந்தது. ஆனால் தமிழ் ஆய்வின் நிலை என்ன? அதற்கு முன் யார் ஆய்வு அறிஞர் என்று பார்ப்போம். நிகர்நிலை அறிஞர்களால் திறனாய்வு செய்யப்பட்ட பன்னாட்டு ஆய்வாட்டு கட்டுரைகளை வெளியிட்டவர்களையே ஆய்வு அறிஞர்கள் எனல் வேண்டும். இக்கண்ணோட்டத்தில் பார்த்தால் தமிழ்நாட்டில் தமிழ் ஆய்வு அறிஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு.
இது 1964 வெளியான படம். கவனிச்சேன், அந்த மணிங்கிற பையன் தானே கவனிச்சேன் நானே. ஆனா மார்க் ரொம்ப பூரா இருக்கு. இந்த மார்க்ல இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் நீங்க ட்ரை பண்றதுல அர்த்தம் இல்லை. வேணா ஆர்ட்ஸ் காலேஜ் ட்ரை பண்ணுங்க, நான் வேணா சொல்றேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். அதாவது 1964 பன்னாட்டு தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு தொடங்கப்பட்ட அதே ஆண்டில் வெளிவந்த கருப்பு பணம் படத்தில் கவிஞர் கண்ணதாசன் உலகறிந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். பொறியியலோ மருத்துவமோ படிக்க தரம் இல்லாத மாணவர்கள் செல்லும் கல்லூரி கலைக்கல்லூரி. ஆனால் கலைக்கல்லூரியிலும் தமிழ் பயிற்றுவிக்கும் பேராசிரியர்கள் என்னிடம் சொன்னது, மற்ற துறைகளில் போக முடியாத கலைக்கல்லூரியில் உள்ள மற்ற துறைகளுக்கு போகாதவர்களை தமிழுக்கு வருகிறார்கள் என்று. இது 1964 இருந்தது என்றால் இன்று நிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் முனைவர் மு பழனியப்பன் அவர்கள் சொன்னது. எதுவும் கிடைக்காதவர்கள் வந்து சேரும் வேடந்தாங்களாக தமிழ் படிப்புகள் திகழ்ந்து வருகின்றன என்கிறார். இதை பார்க்கும் பொழுது ஆய்வு என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியவில்லை என்று தோன்றுகிறது. அதனால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். வைணவ அடியாரை குறிக்கும் சொல் சிலர் ஆழ்வார் என்பார்கள், சிலர் ஆழ்வார் என்பார்கள். இதில் இரண்டு சொற்களில் எது சரியான சொல்? சிறப்புழகரம் உள்ள ஆழ்வார் எது என்பதை யார் ஒத்துக்கொள்கிறீர்கள்? இரண்டாவது சொல் சரி என்று எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? பெரும்பாலோர் சொல்வது சிறப்புழகரம் உள்ள ஆழ்வார் என்ற சொல். ஆய்வு என்ன காட்டுகிறது என்று பார்ப்போம். இந்த ஆய்வுக்கு தேவையான துறைகள் இலக்கியம், இலக்கணம், மொழியியல், சமய வரலாறு, அரசியல் வரலாறு, கல்வெட்டுக்கள் போன்றவை. கல்வெட்டு சான்றுகளை மட்டும் பார்ப்போம். இது 3 கோயில்கள், தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்கள். திருவழுதீஸ்வரர் கோயில் திருவைகுண்டம், சித்திரரத வல்லப பெருமாள் குருவித்துறை மதுரை பக்கம், திருவரங்கநாதர் கோயில் திருவரங்கம். இந்த 3 கோயில்களிலும் உள்ள பல ஆண்டு கல்வெட்டுக்களை பார்த்தால் முதலில் இருக்கும் வடிவம் ஆழ்வார், அதாவது ஆளக்கூடியவர், தலைவர் என்ற பொருள் உள்ள ஆழ்வார் என்பதே. சிறப்புழகரம் பின்னால் தான் வருகிறது. இதன் அடிப்படையில் ஆழ்வார் சிறப்புழகரம் உள்ள சொல் பிழை, ஆழ்வார் என்பதே சரி. எது சரியானால் நமக்கு என்ன என்று எல்லாருக்கும் தோன்றும். இறைவனுக்கு அடியாராயிருப்பவர் மற்றவரால் ஆழ்வாராய் மதிக்கப்பட வேண்டும் என்ற தலையாய இறையன்பு இயக்க கொள்கையை ஆழ்வார் என்ற சொல் வலியுறுத்துகிறது. இதனால் இறையடியார் தாழ்ந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவரை எல்லோரும் தம் தலைவராக போற்ற வேண்டும் என்ற கொள்கையை இது உணர்த்துகிறது. ஆனால் ஆழ்வார் என்ற சொல் சிறந்த மனிதநேய கொள்கையை உணர்த்துவதில்லை. அடுத்து ஆய்வு அறிஞர் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்குள்ள பலருக்கு பெரியண்ணன் சந்திரசேகரன் என்பவரை தெரிந்திருக்கலாம், பலர் அவரை நேரடியாகவே தெரிந்திருக்கலாம், பலருக்கு எழுத்து வடிவில் அவர் தெரிந்திருக்கலாம். அவர் தில்லையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் தொழில்நுட்ப இளவல் பட்டம் பெற்றவர். தமிழ் படித்தவர் அல்ல, தமிழை கல்லூரியில் படித்தவர் அல்ல. அவரின் ஆய்வு கட்டுரை அண்மையில் வேத ஆய்வு மின்னேடு எலக்ட்ரானிக் ஜேர்னல் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ் என்ற ஆய்வேட்டில் வெளிவந்துள்ளது. இந்த ஆய்வேடு மேலே கண்டது போல அமெரிக்கா, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், பின்லாந்து போன்ற பல ஊர்களில் உள்ள மிகச்சிறந்த வடமொழி ஆசிரியர்களாக உள்ள ஏடு அது. அவருடைய கட்டுரை பிளியோனாஸ்டிக் காம்பவுண்டிங் அண்ட் ஏன்ஷியன்ட் டிராவிடியன் வேர்ட் ஸ்ட்ரக்சர், இது பிப்ரவரி மாதம் வெளிவந்தது. இந்த கட்டுரை முதல் திராவிட மொழியில் இருந்த ஒரு வகை சொல்லமைப்பு, தமிழில் சொல்லக்கூடிய மீமிசை சொல் என்ற சொல்லமைப்பு பழந்திராவிட மொழியிலேயே இருந்ததை நிலைநிறுத்தியது. பல்துறை அறிவு புலமை பின்னணி இதற்கு தேவை. தமிழ் இலக்கியம், மொழியியல், வடமொழி, வேதமொழி ஆய்வுகள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இதனால் வடமொழியில் தோன்றியவை என கருதப்பட்ட சில சொற்கள் திராவிட மொழியில் தோன்றியவை என்று அவர் நிறுவியுள்ளார். வேதத்தில் துறைபோகிய பல பேராசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையை அவர் இந்த கட்டுரை மூலம் நிறுவியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளில் வெளிவந்த தமிழ் தொடர்பான பல மொழியியல் கட்டுரைகளில் இதை மிகச்சிறந்தது என்று நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆய்வின் நிலை என்ன? குரல் பீடம் பரிசு பெற்ற பேராசிரியர் ஜார்ஜ் ஆர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லி
அவர்கள் சாதி முறையும் தீண்டாமையும் தமிழ் பண்பாட்டின் அடிப்படை கூறுகள் என்று 1970 முதல் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். இதே நேரம் தமிழ்நாட்டு தமிழ் பேராசிரியர்கள் பலர் தமிழ்நாட்டில் தமிழரிடையே சாதி முறை இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள எந்த தமிழறிஞரும் இதுவரை இழிபிறப்பினோன், இழிபிறப்பாளன், புலையன், இழிசினன் என்று சங்க இலக்கியத்தில் வருவதற்கு எந்த சரியான விளக்கமும் கொடுத்ததில்லை. இதிலிருந்து தமிழகத்தில் ஆய்வு நிலையை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த நிலையில் தமிழகத்தில் ஆய்வு இருக்கும் பொழுது இதற்கு தீர்வுதான் என்ன? தமிழின் உண்மையான சிறப்புகளை தமிழர் அல்லாதோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அறிவியல் சார்ந்த தமிழ் ஆராய்ச்சி முறைகளை தமிழறிஞர்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கு தமிழ் கல்வி பயில்வோர் மேலை நாட்டு ஆய்வு முறையில் பயிற்சி பெற வேண்டும். இளமோரிய கண்டத்தில் தமிழ் தோன்றியது என்பது போன்ற வீண் பெருமை கொள்கைகளை விட வேண்டும். தேவநேய பாவாணரின் ஆய்வு அணுகுமுறை உலக அறிஞர்களால் ஏற்கப்பட்டதில்லை. தமிழ் ஆய்வாளர்களுக்கு பல துறைகளிலும் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் முனைப்பும் வேண்டும். நல்ல ஆய்வு என்ன என்று தமிழர்கள் அறிய வேண்டும். தமிழ் ஆர்வலர்களும் மக்களும் சிறந்த ஆய்வாளர்களை போற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.